+2 முடித்த பின் உயர்கல்வியில் எந்த துறையை தேர்வு செய்வது என்பது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெற்றோருக்கும் குழப்பம் எழுவது இயல்பு. அவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் தினமலர் நாளிதழின் வழிகாட்டி நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இந்நிகழ்ச்சியில் 130க்கும் அதிகமான கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அரங்குகள் அமைத்துள்ளன. 29ஆம் தேதி வரை இந்நிகழ்ச்சி நடைபெறும். அனுமதி இலவசம். முதல் நாள் நிகழ்ச்சியில் ஐஐடியில் எப்படி சேரலாம் என்பது குறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி மாணவர்களுக்கு பல்வேறு பயனுள்ள தகவல்களை வழங்கினார். ஜேஇஇ இல்லாமல் ஐஐடி மெட்ராஸோட மாணவர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரைட், முடியும் அப்படின்னு சொல்லறதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். 4 கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பண்றோம். ஒன்று, திஸ் இஸ் கால்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்சஸ், BS in Data Science and Application, BS in Management and Data Science, BS in Electronic Systems. இன்னைக்கு செமிகண்டக்டர் எங்கேயோ போயின்னு இருக்கு, அதுக்காக BS in Electronic Systems, BS in Aeronautics and Space Technology. இன்னைக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் அண்ட் சிவில் ஏவியேஷன் growth மாதிரி வேற எந்த இடத்துலையும் growth இல்லை. அந்த மாதிரியான ஒரு growth இருக்கிறதுல இந்த 4 BS கோர்சஸ் நாங்கள் ஆஃபர் பண்றோம். இதற்கு அட்மிஷன் 2 விதமா. இதுல நிறைய பேர் இருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுல 27% ஃபீமேல், 20% ஆல்ரெடி எம்ப்ளாய்ட் ஆனவங்க இருக்காங்க, 30% நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா காமர்ஸ் படிக்கிறவங்களுக்கு டேட்டா சயின்ஸ் தேவைப்படுது. டேட்டா இல்லைன்னா இன்னைக்கு லாயருக்கு டேட்டா சயின்ஸ் தேவைப்படுது. எல்லாமே டேட்டா ஓரியன்ட் இருக்கிறதுனால டேட்டா சயின்ஸுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 30 வயசுக்கு மேற்பட்டவங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. 200 பேருக்கு மேல இன்டர்நேஷனல் இருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிபிள் எக்ஸிட்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது 1 வருஷம் முடிஞ்சா நீங்க சர்டிபிகேட் வாங்கின்னு போறோன்னு போயிடலாம். 2 வருஷம் கழிச்சு நீங்க டிப்ளமா வாங்கலாம். 3 வருஷம் கழிச்சு பிஎஸ்சி வாங்கலாம். 4 வருஷம் கழிச்சு பிஎஸ் வாங்கலாம். இந்த பிஎஸ்சி பிஎஸ் டிகிரி. இந்த டிகிரி வாங்கினீங்கன்னா you become an alumnus of IIT Madras. You are as a student of IIT Madras. You can go and say I am alumnus of IIT Madras. So இதுக்கு எப்படி நாங்க என்ட்ரன்ஸ் எப்படின்னா, இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட். எதுக்காக நாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறோம் ஜேஇ அட்வான்ஸ்னா, 15 லட்சம் பேர்லேருந்து நாங்க 1200 பேர் நாங்க அட்மிட் பண்றோம் ஐஐடி மெட்ராஸ்ல. அதனால the entrance examination is an examination of elimination. யாரை இது பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்காக இருக்கு. இதுல எங்களுக்கு என்னன்னா, இது ஆன்லைன், அதாவது எஜுகேஷன் இஸ் த்ரூ வீடியோ. ஆல் எக்ஸாம்ஸ் ஆர் ப்ராக்டர்ட். நீங்க சென்டர்ல தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ ஐஐடி மெட்ராஸ்ல எப்படி நாங்க எவாலுவேஷன் பண்றோமோ அதே ரிகரோட தான் இதை பண்றோம். இதுல படிச்ச பசங்க அடுத்து வர போஸ்ட் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்ல டாப்பர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதில் எந்த விதமான குவாலிட்டி ரிடக்ஷனும் கிடையாது. ஸோ இதில் சின்ஸ் எனக்கு கேப் ஆன் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடையாது, இத்தனை சீட்டு தான் ஃபில் பண்ணணுங்கிற இது கிடையாதுனால நாங்கள் இதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது பேசிக் லாஜிக் ரீசனிங் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். பட் உள்ளே வந்தப்புறம், அதாவது என்ட்ரி இஸ் ஈஸி, எக்ஸிட் இஸ் ஹார்ட். உங்களை நல்லா ட்ரில் பண்ணி ஒரு நல்ல அந்தந்த சப்ஜெக்ட்ல உங்களை நல்ல ஒரு பெரிய ஒரு விஷனரி லீடர் ஆகிற அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்றோம். குறிப்பா ஒரு வழிகாட்டிலையும் நான் ஒரு 3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் கொஸ்டின்ஸ் கேட்போம். இது தினமலர் பட்டத்துலேயும் ரொம்ப நாளாக எழுதிட்டு வரோம். நானும் சடகோபன் ராஜேஷ், அவர் தான் மெயினாக இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவர் தான் டிஃபைன் பண்ணியிருக்கார். ஸோ இன்றைக்கும் 3 கேள்வி கேட்டோம். அதில் நிறைய குழந்தைகள் இன்றைக்கி ஓரளவு ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு இன்டெலிஜென்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம எஜுகேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ணினோன்னா, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னா, எல்லா குழந்தைகளும் பெருசாக வர்றதுக்காக ஒரு பெரிய ஒரு சாத்தியம் இருக்குது நமக்கு நம்ம நாட்டில். இதுதான் ஒரு வழிகாட்டிலையும் நான் வழிகாட்டிலேருந்து கற்றுக்கிற ஒரு பாடம் என்னென்னா, எந்த ஒரு திண்டுக்கல்லாம் போயிருக்கேன், எல்லா ஊர்லேயும்
பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஐஐடி மாதிரியான ஒரு எஜுகேஷன் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் நிறையா இப்போ எப்படி எங்களோட பிஎஸ் ப்ரோக்ராம், ஹைப்ரிட் ப்ரோக்ராம், நான் கேம்பஸ் ப்ரோக்ராம் எப்படி நாங்கள் பண்ணுறோம் அதை பற்றி நிறையா சொல்லிடுறோம். இதுக்கு நல்ல எந்தூசியாஸ்டிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஜெய் தேர்வு தான். ஜெய் தேர்வில் கிட்டத்தட்ட இப்போ நிறைய அரசு பள்ளி மாணவர்கள் இப்போ ஜெய் அட்வான்ஸ் பாஸ் பண்ணிட்டும் வராங்க ஐஐடி மெட்ராஸுக்கு. அது தவிர எங்களோட பிஎஸ் ப்ரோக்ராமில் நிறையா இப்போ கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இப்போ அந்த ப்ரோக்ராம்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஐஐடி மெட்ராஸோட எஜுகேஷனை நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு சேனலாக இருக்குது. புதிதாக வந்துள்ள படிப்புகள் மருத்துவம், என்ஜினியரிங், தொழில்நுட்பம், ஏஐ, பிக் டேட்டா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, ரோபோட்டிக், சட்டம், ஆடிட்டிங், வேளாண்மை, அறிவியல், கலை என பல்வேறு துறைகளில் உள்ள படிப்புகள் குறித்து நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். Working as an assistant professor and head Department of Computer Science at SMS College of Arts and Science. நம்ம காலேஜில் யூஜி லெவல் கோர்சஸ் பிகாம் ஃபினான்ஸ், பிகாம் ஒரு ஐடி, பிஏ அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், பிஎஸ்சி டிஜிட்டல் அண்ட் சைபர் ஃபாரன்சிக் சயின்ஸ் கோர்சஸ், சைக்காலஜி கோர்ஸ், சிடிஎஃப் கோர்சஸ் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்சஸ் இருக்குது. பிஏ தமிழ், இங்கிலீஷ் இருக்காங்க. பிபிஏ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்போவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க என்கொயரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஓரியன்டான கோர்சஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் சைபர் ஃபாரன்சிக் சயின்ஸ் பற்றியும் கேட்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் காமர்ஸ் ஓரியன்டான கோர்சஸும் அவங்க வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஃப்யூச்சர் என்ன இந்த கோர்ஸ் படித்தா எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம ஸ்டாலில் வந்து குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபர்தராக நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எப்போவுமே வந்து ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை தான் நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க சார். எந்த இயர் ஆனாலுமே அந்த ட்ரெண்டில் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் அவங்களுக்கு நிறைய ஒரு ஈடுபாடு இருக்குது. ஸோ இந்த ஏஐ கான்செப்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டூல்ஸ், இது எந்த ஃபீல்டுலையும் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இம்பார்ட் பண்ணுறோம் நாங்கள். பொதுவாகவே அவங்க வந்து எந்த ஃபீல்டில் ஸ்கோப் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க தேடி வரும்போது சில குழந்தைங்களுக்கு தெளிவாக இருக்குது இந்த கோர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வர்றாங்க. சில குழந்தைங்களுக்கு டவுட் இருக்குது எது படிக்கலாம். இப்போ ஸ்பெஷலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை இன்ஜினியரிங் எடுக்கலாமான்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இன்ஜினியரிங்கில் படிக்கிற எல்லா கோர்சஸுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவைலபிளாக இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த கோர்சஸ்க்கான ஃபீஸ் அஃபோர்டபிலிட்டி பார்க்குறாங்க அண்ட் காலேஜஸ் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்கான தெளிவு அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறோம், இதுதான் நீங்கள் வந்து படிக்கலாம், இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது அவங்க இந்த வருஷம் எடுத்து எல்லா குழந்தைங்களும் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். சார் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அண்ட் ஃபிசியோதெரப்பி, அலைட் சயின்சஸ்க்கு அலைட் ஹெல்த் சயின்சஸ் இதெல்லாம் கோர்ஸ் பற்றி நிறைய பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற பசங்க வந்து இந்த மெடிக்கல் சைட்ஸில் நிறையா கேட்குறாங்க. அந்த மெடிக்கல் சைட் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெடிக்கல் சைடு வராங்க. இதில் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா அண்ட் ஃபிசியோதெரப்பி, நர்சிங் கோர்சஸ் அண்ட் ஃபார்மசி கோர்சஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் மருத்துவ படிப்புகளுக்கு ஜாஸ்தி நீங்கள் எங்கே போனாலுமே மருத்துவங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எங்கே போனாலுமே இருக்கும். அதனால வேலை வாய்ப்பு இல்லைன்ட்டு இருக்காது. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சைடும் இப்போ இருக்க பசங்க நிறைய பேர் வராங்க. இன்ஜினியரிங் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து மருத்துவத்துக்கும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் இது பண்ணி வராங்க சார். இல்லை, அறிவியல் துறை படித்தவங்க மட்டும்தான் வர முடியும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பயாலஜி, மேக்ஸ் பயாலஜி அண்ட் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் ஃபார்மசிக்கு கூட எலிஜிபிளாக இருப்பாங்க சார். எங்களது ஃபார்மசி, நர்சிங், ஃபிசியோதெரப்பி அண்ட் அலைடில் ரேடியாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீஷியா, கார்டியா டெக்னாலஜி, ஆக்சிடென்டல் அண்ட் எமர்ஜென்சி கேர், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், இவ்வளோ கோர்சஸ் இருக்குது எங்கள் காலேஜில். இது எல்லாமே இருக்குது சார். இதில் நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறப்போ ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு அதெல்லாமே நிறையா கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில் கேட்குறாங்க. அண்ட் நீட் எக்ஸாம்ஸ் அந்த ரிலேட்டடாக எல்லாமே நிறையா கேட்குறாங்க சார். நல்லா எக்ஸ்போவில் நல்லா போயிட்டுருக்கு சார். இந்த வருஷம் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இனி வரதில் ஏஐ உங்களுக்கு ஏஐயும் கொண்டு வராங்க சார். இனி வர இதில் இப்போ ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. இனி சப்ஜெக்ட்ஸ் வைஸ் இனி ஸ்டூடெண்ட்ஸும் அதை பற்றி படிப்பாங்க சார். மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க என்கொயரிக்காக. அவங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி எந்தெந்த காலேஜில் போகலாம், லோ கட் ஆஃபாக இருந்ததுன்னா எப்படி வந்து கவுன்சிலிங் மூலிமா போகலாம் அப்படிங்கிறத நாங்கள் கைட் பண்ணி தரோம். அண்ட் மீன்வைல் இண்டஸ்ட்ரியல் கோட்டான ஒரு ஆப்ஷன் இருக்குது அக்ரிகல்ச்சரில். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாக்கு அப்ளிகேஷன்லேருந்து அட்மிஷன் வரைக்கும் உள்ள ப்ராசஸும், மெடிக்கலில் என்ஆர்ஐ கோட்டாக்கு அப்ளிகேஷன் டு அட்மிஷன் வரைக்கும் உள்ள ப்ராசஸும் நாங்கள் வந்து கைட் பண்ணி தரோம். நல்லா இருக்குது சார், க்ரௌட் நல்லா இருக்குது. பீப்புள்ஸ் நிறைய பேர் கோத்தகிரி அந்த மாதிரி வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. எங்ககிட்ட நிறைய என்கொயரிஸும் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, க்ரௌட் நல்லா இருக்குது. இப்போ அட்வான்ஸாக என்னென்ன கோர்சஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோடது மெயின். ஸோ கோர்சஸ் மெயினு, அப்புறம் அவங்களுக்கு மெயினாக காலேஜஸ் என்ன, எந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணலாம், அதுக்கு என்ன கட் ஆஃப் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் நோக்கமாக இருக்குது. பர்டிகுலராக அவங்க ஃபுல்லுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐடிஎஸ் அந்த கோர்சஸ் தான் சார் ஃபுல்லுமே போகிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏஐஎம்எல் அண்ட் இசி வரைக்கும் அவங்களோட நோக்கமாக இருக்குது. இன்னும் சில கோர்சஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் அதை தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இது உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது இல்லையா, சிவில், இதெல்லாம் யாருமே இன்னும் எடுக்கலை. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதுவும் நீங்கள் படிக்கலான்றதை நாங்கள் சொல்கிறோம். அவங்க ஃபுல் ஃபோக்கஸ்மே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக தான் சார் இருக்குது. மெயினாக சைபர் செக்யூரிட்டி சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட எத்திக்கல் எப்படி இருக்குது அப்படின்னா டோட்டலி வந்து ஹேக்கிங் ரிலேட்டடாக. அண்ட் ஒரு ப்ராடக்டை தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு சைபர் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கு இல்லையா. ஸோ நிறையா மாணவர்கள் சைபர் செக்யூரிட்டியை இந்த வருஷம் தேர்ந்தெடுக்கிறாங்க. தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்கள் சந்தேகங்களை நிபுணர்கள், பேராசிரியர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியின் இடையிடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அளித்த மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப், வாட்ச் பரிசாக வழங்கப்பட்டன. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது கன்ஃபியூஷன்ஸில் இருப்போம் 12th முடிச்சுட்டு. இங்கே வந்து நிறைய கோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. கோர்சஸ், காலேஜ், என்ன காலேஜ் படிக்கலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம், எந்த கோர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க, காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. நான் அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிக்கலாம். மேக்ஸிமம் லெவலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறையா காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அதனால் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது இருந்துச்சு. நான் கன்ஃபியூஷனாக இருந்தேன், பேராமெடிக்கலில் எது எடுக்கணும்னு தெரியல. ஸோ இங்கே வந்து நிறையா காலேஜஸ் கைட் பண்ணாங்க. ஸோ அதனால் எந்த இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன், இந்த டாபிக் நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெட்டில் வந்து நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே காமனாக கிடச்சிது. ஸோ அவைலபிள் கோர்ஸ் எல்லாமே காமனாக இருந்துச்சு. இங்கே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த கோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ நான் நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டேன். மார்க்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ வந்து டிசைர் படி நான் ஒரு கோர்ஸஸ்லாம் இருக்குது. பட் மார்க்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால் அதுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஐஐடி இன்ஸ்டியூட்லேருந்து பேசினாங்க. ஸோ அவங்க வந்து கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாக சால்வ் பண்ணணும், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து வாலண்டியராக வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நிறைய இன்ஸ்டியூட்லேருந்து பேசினாங்க. ஸோ அங்கே இருந்துட்டு அதை கேதர் பண்ணிட்டு இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம் தான். ஏன்னா இங்கே இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லோரும் ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க, அடுத்து என்னன்னு நிறைய ரிலேட்டிவ்ஸ் கேட்கும்போது ஆன்சர் இல்லாமல் இருந்தோம். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்குது. இங்கேருந்து எல்லாருமே ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கோர்சஸை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குடிக்க சொல்லி ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு இனிமேல் கொஞ்சம் இதாக இருக்கும். நான் அலைடு ஹெல்த் சயின்சஸில் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றியும் நான் நிறைய இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தேன். எல்லாருமே கரெக்டான ஒரு ஐடியா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மாணவ மாணவிகள் பலரும் ஏஐ தொடர்பான படிப்பு மீது அதிக ஆர்வம் காட்டினர். அது பற்றி தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த தினமலர் வழிகாட்டி வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம். பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒவ்வொரு ஸ்டாலும் போய் ஒவ்வொரு எஜுகேஷனல் எக்ஸ்போவாக அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா கோர்ஸோட இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு, இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குன்னு நான் கருத்துருக்கேன். ஆக்சுவலி பேரண்ட்ஸ் நான் பார்த்த விஷயத்தில் என்னென்னா, எங்கள் இன்ஸ்டியூஷன் பிபிஜி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு வரவங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இன்ஃபர்மேட்டிவாக வராங்க. இப்போ பாருங்கள், இப்போ கூட வந்திருக்காங்க. இங்கே வந்துட்டு நாளைக்கு
இன்ஜினியரிங் கோர்சஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எங்களது வந்து ஹெல்த் சயின்ஸ் மெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும், இன் டீட்டெயிலாக வந்து கேட்குறாங்க. எல்லா கேள்விகளும் கேட்டு நிதானமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கோர் கோர்சஸ்க்கு நல்ல வேல்யூவாக இருக்குது. அது ஈஸியாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், சிஎஸ்சியாக இருக்கட்டும். அதை தாண்டி ஏஎம்எலும் கேட்குறாங்க, ஏடிஎஸும் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாமே இந்த வாட்டி இன்ஜினியரிங்க்கு கோருக்கு நல்ல வேல்யூவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிகாம், பிஎஸ்சி, நம்மக்கிட்ட ஏஐ வந்து பிகாம் ஏஐ வந்து இப்போ புதுசாக நம்ம கோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பிபிஜியில். ஸோ அதுக்குமே வந்து பசங்க வந்து கேட்குறாங்க, ஏஐ இன்டகிரேட்டடாக என்ன கோர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க ஆர்ட்ஸில், என்ன புதுசாக இருக்குது கோர்ஸு, எந்த கோர்ஸ்க்கு என்ன வேல்யூ அதிகம், எந்த மாதிரி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன்ஜினியரிங் ஆர்ட்ஸை சார்ந்த அல்லாத மெடிக்கல் கோர்சஸ்க்கும் நல்ல வேல்யூ இருக்குது. இப்போது நம்மளோட பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி கோர்சஸ் பற்றி கேட்குறாங்க, பிஃபார்மு, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, ஆப்டோமெட்ரி, அலைட் ஹெல்த் அண்ட் சயின்சஸில் பார்த்தீங்கன்னா வந்தீங்களா கார்டியாக் டெக்னாலஜி, ஓடிஏடி, சிபிபிடி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து பிஓடியாக இருக்கட்டும், ஆக்குபேஷன் தெரப்பியாக இருக்கட்டும், ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு கோர்ஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணணுமா இல்லை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணுமாங்கிற கன்ஃபியூஷன்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. வி கிவன் சம் கைண்ட் ஆஃப் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஹவு டு சூஸ் த கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். முக்கியமான என்ன அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறதா இன்ஜினியரிங் எடுக்கிறதாங்கிறதுலேயே அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. அது வந்து ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்கள்ட்ட நாங்கள் விசாரிச்சு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ட்ஸ் எடுக்கணுமா இன்ஜினியரிங் எடுக்கணுமா. சம்டைம்ஸ் என்னென்னா பயாலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, பட் அந்த இன்ஜினியரிங்கில் அதுக்கு ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தோம். ஈவன் எங்கள் காலேஜ்லேயுமே பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருந்தது, அதுக்கு வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது, அதில் என்னென்ன சிலபை வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் சொன்னோம். தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சிக்கு வந்த பின் உயர்கல்வி குறித்தும் அதற்கான வேலைவாய்ப்புகள், கல்லூரிகள் பற்றியும் தெளிவான ஐடியா கிடைத்திருப்பதாக பங்கேற்ற மாணவர்கள், பெற்றோர்கள் தெரிவித்தனர். சூப்பராக இருக்குது, நிறைய காலேஜ் வந்திருக்காங்க. என்ன கோர்ஸ் எடுத்தால் என்ன ஹோப் இருக்குன்னு கிடைக்குது, என்ன கட் ஆஃப்க்கு எவ்வளோ மார்க்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவுன்சிலிங், அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. நான் மெக்கானிக்கல் போகணுன்னு வந்தேன். மெக்கானிக்கல் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறையா சொல்கிறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய காலேஜ்லேருந்து வந்து சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா எல்லோரும் ஏன்னு போகும்போது மெக்கானிக்கல்ன்றது இன்னொரு பார்த்து. ஸோ அது வந்து காமனாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிஷின்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால் மெக்கானிக்கல். சார் நாங்கள் இப்போ நேற்று பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சு இதை பற்றி தெரியாமல் நம்ம இங்கே வந்தோம். இப்போ வந்தபடி எங்களுக்கு ஒரு ஸ்டடி கிடச்சிருக்கு. பாப்பா பிஇ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம காலேஜ் 2-3 காலேஜ் கன்சல்ட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஒரு 3 காலேஜ் பாப்பா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி இல்லைனா சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் கிடைக்குமா நினச்சி வந்தேன். இங்கே வந்து எனக்கு நிறைய ஐடியா கிடச்சிச்சு. இதோட பெட்டர் கோர்சஸ் நிறையா நான் பார்த்தேன். நிறைய காலேஜஸ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸாகவும் இங்கே இருந்துச்சு. நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இங்கே. அப்புறம் நிறையா இதை மட்டும் நம்ம நினச்சி வரணும்னு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மாதிரி நிறையா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே நிறையவே இருக்குது. அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன கோர்சஸ் நெக்ஸ்ட்டாக படிக்கலாம், இதை படிச்சிங்கன்னா இந்த வேல்யூஸ் உங்களுக்கு இருக்குன்னு எல்லாமே அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான கரெக்டான டீட்டெயில்ஸ் கரெக்டானு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அந்த மாதிரி கோர்சஸ் இப்போ பீக்கில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறாங்க.